இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் P block elements. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பீரியாடிக் டேபிளை என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா we will classify the entire periodic table as S block, then P block, then D block and finally F block. S blockல என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேர் alkali metal groups, then the second groupக்கு பேர் alkaline earth metal group. So இதுதான் ரெண்டு groups which comprises of the S block. அடுத்தது P block பார்த்தோம்னா group 13 இருந்து group 18 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ group 13 to 18 இருக்கிறது தான் நம்ம P block அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ P blockல என்னெல்லாம் ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னா போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, then halogens, then finally inert gases. So இந்த 6 groups 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இந்த குரூப்ஸை தான் நம்ம P block elements அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் கம்மிங் டு D block. D block பார்த்தீங்கன்னா குரூப் 3லேருந்து குரூப் 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம D block elements அப்படின்னு சொல்லுவோம். they are also called transition elements. அப்புறம் ஃபைனலாக கீழே இந்த 6th and 7th பீரியட்னு காமிச்சிருக்கு இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் லாந்தனம் அண்ட் தென் ஆக்டீனியம். ஸோ இந்த லாந்தனம் சீரீஸையும் ஆக்டீனியம் சீரீஸையும் நம்ம F block elements சொல்லலாம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம டீல் பண்ண போகிறது P block elementsஸை பற்றி. ஸோ P blockல என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் மூணுமே இருக்குது. வேறாஸ் S blockல பார்த்தீங்கன்னா we have pure metals. S blockல இருக்கிற அந்த ஆல்கலி மெட்டல் குரூப்லேயும் ஆல்கலைன் எர்த் மெட்டல் குரூப் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, பியோர் மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் P blockல மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டலாய்ட்ஸும் இருக்குது. ஓகே, எஸ். P block எலிமெண்ட்ஸ்னு எதை சொல்லுவோம்? P blockல ப்ரெசண்ட்டாக இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்த P blockல ஒரு எலிமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் ஹாவ் NS2 NP1 to 6 as the configuration. இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ P block எலிமெண்ட். அதில் S ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். P ஆர்பிட்டாலில் there can be 1 electron or 2 electrons or 3 or 4 or 5 or even 6 electrons. ஓகே, ஸோ இப்போ நம்ம குரூப் 13லேருந்து குரூப் 18 வரைக்கும் ஒரு குரூப்பையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன நேம் கொடுத்து கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 13 which is your boron family are called icosagens. Group 14 carbon family, they are tetragens. Group 15 nitrogen family, they are nicogens. 16 oxygen family known as chalcogens. 17 halogens and 18 is your noble gases or inert gas இல்லாத rare gas ன்னு கூட சொல்லணும். What are the general trends in the properties that you see in P block elements? First, electronic configuration and the oxidation state, then metallic luster, then ionization enthalpy, அப்புறம் electronegativity, finally anomalous properties of the first element. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் தான் நம்ம P blockல எப்படி அது வேரி ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன? ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டில் அதோட அந்த எலிமெண்ட்டில் இருக்க ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ P blockல இருக்க எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், NS2 NP1 to 6 எப்படி இருக்கும் இல்லையா. இப்போ குரூப் 13 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா you will have NS2 NP1 as the configuration. அந்த 13th குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே NS2 NP1 இருக்கும். ஸோ எப்படி அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் கான்ஃபிகரேஷன் மாறும்னா
இந்த n வேல்யூ, அதாவது இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவாங்க n. ஸோ அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ மட்டும் வேறு வேறு இருக்கும் ஒரு எலிமெண்ட்டாக நம்ம போகும்போது. ஓகே, ஸோ தட் இஸ் யோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தென் இந்த p block எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா they have variable oxidation states. When you compare it with s block elements, s block elementsக்கு fixed oxidation state தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு +1 oxidation state இருக்கும். ஆல்கலைன் எர்த் மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா +2 oxidation state இருக்கும். அது வேரி ஆகாது. ஒரு குரூப்பில் ஃபுல்லாகவே எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஒரே பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது. பட் p block எலிமெண்ட்ஸில் அப்படி கிடையாது. யூ ஹாவ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு ஹையஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் யூ வில் ஹாவ் தி அதர் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு பர்டிகுலர் குரூப்பில் எப்படி இருக்கும்னா தட் வில் பி ஈக்குவல் டு த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஒரு குரூப்பில் இருக்கிற ஆட்டம்ஸுக்கு, ஒரு குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானோட கவுண்ட்டு தான் அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்க முடியும். நம்ம அதை இன் டீட்டெயில் பார்க்கலாம். எஸ் பிளாக்ல நான் சொன்ன மாதிரி யூ ஹாவ் ஒன்லி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், தட் இஸ் +1 in alkali metal group and +2 in alkaline earth metal group. Whereas in P block you can expect positive oxidation state as well as negative oxidation states. ஸோ இப்போ ஹாலஜன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலஜன்ஸுக்கு அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். தட் இஸ் இட் ஹேஸ் த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2np5 இல்லையா? அப்போது அதை ஆக்டேட் ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும்? அது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு இட் வில் பிகம் ns2np6. ஸோ அப்படி தான் அது ஆக்டேட்டை ஃபில் பண்ணுது. ஸோ எனி ஹாலஜன் will accept an electron and become a halide ion which is more stable. Okay, not only that, even the other elements belonging to pnictogen and chalcogen group also show negative oxidation state. Positive மட்டும் இல்ல negative oxidation states கூட காமிக்கும். So இங்கே பாருங்க, you have the different groups, group 13, 14, 15, 16, 17 and 18. ஸோ நம்ம group 13 அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் ns2np1, அதாவது போரான் ஃபேமிலி, ரைட்? அந்த குரூப்போட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா +3. அது தவிர வேறு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. 14 தட் இஸ் கார்பன் ஃபேமிலி நோன் ஆஸ் டெட்ராஜன்ஸ், அதோட அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ns2np2 இருக்குது. அண்ட் அதோட காமன் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 and the other oxidation states are +2 and -4. Then coming to pnictogens who have ns2np3 as their general configuration. Then அதோட highest oxidation state வந்து +5 and அதை தவிர அதுக்கு +3 and -3 oxidation states இருக்குது. chalcogens அடுத்தது group 16, அதுக்கு பாருங்க general electronic configuration ns2np4, அதோட common oxidation state வந்து +6 and other oxidation states are +4, +2 and -2. Then coming to group 17 known as halogens whose electronic configuration is ns2np5 and the highest oxidation state is +7. அது தவிர it has +5, +3, +1 and -1 as the other oxidation states. Then coming to group 18 known as inert gases, they have the general configuration ns2np6 and their highest oxidation state is +8. Other than that they have +6, +4 and +2 as their other oxidation states. இப்போ நம்ம மெட்டாலிக் நேச்சரை பற்றி பார்க்கலாம். இந்த P block எலிமெண்ட்ஸுக்கு மெட்டாலிக் நேச்சர் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. நான் மெட்டாலிக் நேச்சர் இருக்கானா அதுக்கும் இருக்குது. மெட்டலாய்டாக அது இருக்குமானா அதுவும் இருக்கும். ஸோ எப்படி இந்த மெட்டாலிக் நேச்சர் அந்த என்டையர் பிளாக்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இஃப் யூ சி மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னா என்ன? ஒரு ஆட்டம் ஒரு மெட்டலாக ஆக்ட் பண்ணுற அந்த டெண்டன்சி ஆர் அந்த நேச்சர் இல்லையா? இப்போ ஒரு ஆட்டம் வந்து எப்போ மெட்டலாக ஆக்ட் பண்ண முடியும்? அந்த ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு அது ரெடியாக இருக்குது அப்படின்னா தட் ஆட்டம்
is having metallic nature னு அர்த்தம். ஏன்னா you know very well metals are electron donors, right? ஸோ இந்த p blockல இருக்க எலிமெண்ட்ஸும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் ஒரு கேட்டையானாக அது இருக்கிற டெண்டன்சி அதுக்கு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கேரக்டர் மெட்டாலிக் நேச்சர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அயனைசேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன? அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த மினிமம் எனர்ஜி required to remove a loosely bound electron from a neutral gaseous atom. இதுதான் அதோட டெஃபினிஷன். ஒரு நியூட்ரலான ஒரு கேஷியஸ் ஆட்டம்ல இருந்து லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை அதோட வேலன்ஸ் ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணுறக்கு எவ்வளோ மினிமம் எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜியை தான் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மெட்டாலிக் நேச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த அயனைசேஷன் எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கு. எந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் லெஸ்ஸர் அயனைசேஷன் எனர்ஜி போதுமோ எலக்ட்ரானை வெளியில் எடுக்க அந்த எலிமெண்ட் எல்லாமே மெட்டாலிக் நேச்சர் இருக்கும்னு அர்த்தம். எந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் நீ நிறையா எனர்ஜி கொடுத்து தான் எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணுமோ அந்த மாதிரி எலிமெண்ட்டுக்கெல்லாம் மெட்டாலிக் நேச்சர் இருக்காதுன்னு அர்த்தம். இட் வில் ஹாவ் மோர் ஆஃப் அ நான் மெட்டாலிக் நேச்சர். இப்போது பி பிளாக் எலிமெண்ட்ஸில் நீங்கள் ஒரு குரூப்பையும் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் நீங்கள் கீழே போகும்போது when you go from top to bottom, that is group wise, you see that the atomic radii increases. இல்லையா? ஆட்டமோட ரேடியஸ் என்ன ஆகும்? மேலேருந்து கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு நியூ ஷெல் ஆட் ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீசஸ் when you go from top to bottom. ஸோ நேச்சுரலி the atomic radii increases. இப்போ ஒரு அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ்க்கும் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா the attraction between the nucleus and the valence electron will be very less. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ நியூக்ளியஸ்லேருந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கும். அப்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக எலக்ட்ரானை வேலன்ஸ் ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா போதும் வேலன்ஸ் ஷெல்லேருந்து எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ when you go from top to bottom in a group, you see that அதோட மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீசஸ். அதர்வைஸ் we can say டாப் டு பாட்டம் நம்ம குரூப்பில் போக போக அந்த ஆட்டம்ஸுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ பி பிளாக் எலிமெண்ட்லேயே லோவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஃபுல்லாமே மெட்டல்ஸ். அப்பர் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஐ வில் ஷோ யூ. see here. இதுதான் நம்மளோட பி பிளாக். குரூப் 13, 14, 15, 16, 17, 18 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவர் பார்ட், அதாவது அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், இது இந்த ப்ளூவில் இருக்கிற பார்ட், இது ஃபுல்லாகவே என்னது? இது ஃபுல்லாக மெட்டல்ஸ். ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த பர்பிள் கலர் இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் போரான், சிலிக்கான், ஜெர்மேனியம், arsenic, antimony, tellurium, இதெல்லாமே metalloids. So you know what is a metal? Metals have a tendency to donate electrons, whereas non-metals have a tendency to accept the electron. அப்போ இங்கே இருக்கிற இந்த ப்ளூவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஹென்ஸ் தே ஆர் மெட்டாலிக் இன் நேச்சர். ஸோ இந்த பர்பிள் கலரில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ் which have a tendency to accept the electrons. அப்போ இந்த க்ரீனில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? they have a nature as that of the metals as well as the non-metals.
Okay, so it has both the natures, metallic nature as well as non-metallic nature. இப்போ group 13 ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நான் மெட்டல் இருக்கா? இல்லை, எதுவுமே நான் மெட்டல் கிடையாது. மெட்டல்ஸ் இருக்கானா? எஸ் இருக்குது. அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். மெட்டலாய்டு என்ன? போரான் இஸ் அ மெட்டலாய்டு தேர். ரேடியோ ஆக்டிவாக எது இருக்குது? நியோனியம் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ். ரேடியோ ஆக்டிவ்னா என்ன? இட் கேன் emit radiations. There are certain elements which can emit radiations. They are all said to be radioactive. Group 14ல பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் இருக்கானா? எஸ், கார்பன் இஸ் அ நான் மெட்டல். மெட்டல் இருக்கா? டின் அண்ட் லெட் ஆர் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ் வந்து சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம். ரேடியோ ஆக்டிவாக ஃபெரோவியம் இருக்குது. குரூப் 15ல பார்த்தீங்கன்னா அதோட நான் மெட்டல்ஸ் என்ன இருக்குது? நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ். மெட்டல் இஸ் பிஸ்முத். மெட்டலாய்டு வந்து அர்சனிக் அண்ட் ஆன்டிமனி. அண்ட் ரேடியோ ஆக்டிவாக மாஸ்கோவியம் இருக்குது. குரூப் 16ல ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் 3 இருக்குது. அது நான் மெட்டல்ஸ். தென் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா பொலோனியம் மட்டும் இருக்குது. மெட்டலாய்ட் டெலூரியம் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக லிவர்மோரியம் இருக்குது. குரூப் 17ல் இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டட்டின். ரேடியோ ஆக்டிவாக டெனசின் மட்டும் இருக்குது. குரூப் 18ல் பார்த்திங்கன்னா நோபல் கேஸஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான் இருக்குது. இப்போது அயனைசேஷன் என்தால்பியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அயனைசேஷன் என்தால்பினா நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம்? தட் இஸ் த மினிமம் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் அ நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம். ரைட்டா? ஸோ அதுதான் அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போது பி பிளாக்ல அந்த அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது? குரூப் வைஸ் பார்க்கும்போது when you go down the group, ionization enthalpy or ionization energy decreases because of the reason that the atomic radius increases. அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். பட் இது எல்லா குரூப்லேயுமே இப்படி தான் இருக்கா? அயனைசேஷன் எனர்ஜி when you go down the group டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா there are some deviations also. நடுவில் சில டீவியேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 13 அதாவது போரான் ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா போரான்லேருந்து அலுமினியம் வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் ஆஃப்டர் அலுமினியம், தட் இஸ் அலுமினியம் டு தாலியம் பார்த்திங்கன்னா தேர் இஸ் ஒன்லி அ மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் அயனைசேஷன் எனர்ஜிக்கு இருக்குது. இது எதனால் அப்படின்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன ரீசன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா that is imperfect shielding of D and F electrons. இந்த அலுமினியம்லேருந்து தேலியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு D and F electrons இருக்குது. D orbital and F orbital இருக்குது. wherein electrons are present in D and F orbital. ஸோ இந்த D and F orbital இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா சரியாக ஷீல்டு பண்ணாமல் இருக்குது. எதை ஷீல்டு பண்ணாமல் இருக்குது? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸ் கிட்டேருந்து ஷீல்டு பண்ணாமல் இருக்குது. ஷீல்டுனா என்ன? ஒரு ப்ரொடெக்ஷன். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸ் கிட்டேருந்து, அப்போ நியூக்ளியஸ்னால் அதோட நியூக்ளியர் சார்ஜை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபுல்லாக செலுத்த முடியாது. அப்போ என்னாகும்? ஈஸியாக நம்ம வெளியிலேருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டிங்கை சரியாக பண்ணாதனால வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த நியூக்ளியஸ் கிட்ட நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? நியூக்ளியர் சார்ஜ் நிறையா கொடுத்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை டைட்டாக ஹோல்டு பண்ணி வைக்கிது. அப்போ அந்த டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கு. நீ அதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நிறையா எனர்ஜி கொடுக்க வேண்டியது வரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? குரூப் வைஸ் கீழே போக போக அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் டிஎன்எஃப் எலக்ட்ரான்ஸ் இப்போ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகாமல் ஒன்லி மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. எங்கே? ஸ்பெசிஃபிக்கலி அலுமினியம் டு தாலியம். நெக்ஸ்ட்டு குரூப் 14 பார்த்திங்கன்னா இதோட சிமிலர் ட்ரெண்ட் தான் இருக்குது. இப்போ குரூப் 13ல் என்ன ட்ரெண்டு பார்த்தோமோ அதே மாதிரி தான் குரூப் 14ம் இருக்குது. பட் group 15 to 18 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா it follows a general trend. When you go down the group you see that the ionization energy decreases. But எதனால் அங்கே மட்டும் அப்படி அப்படின்னா அந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸோட இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு மீதி இருக்கிற
p ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஷீல்டு பண்ணுது. இந்த குரூப் 15 to 18ல இருக்கிற எலிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் தட் இஸ் ஓவர் கம் பை த எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் த பி ஆர்பிட்டால். இப்போ பி ஆர்பிட்டாலில் நம்ம இப்போ 18th குரூப்லாம் பார்த்தீங்கன்னா there are 6 electrons in p orbital. It is not like in group 13 where you have only 1 electron in the p orbital. இங்கே p orbital இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்குது குரூப் 15 to 18ல பார்த்தீங்கன்னா. அதனால இந்த p orbital இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, d orbital and f orbital எலக்ட்ரான்ஸ் வந்து சரியாக ஷீல்டு பண்ணாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் அதை ஷீல்டு பண்ணுறோன்னு சொல்லி ஷீல்டு பண்ணுறனால என்ன ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் அயனைசேஷன் என்தால்பியை நீங்கள் குரூப் வைஸ் கம்பேர் பண்ணாலும் இந்த குரூப் 13 to 14, 14, 15, 16, 17, 18 ஒரு குரூப்புக்கும் நம்ம அயனைசேஷன் என்தால்பி கம்பேர் பண்ணாலும் நீ ஒரு குரூப் போக போக அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் தேன் த ப்ரீவியஸ் குரூப். இப்போ 18th group will have more ionization energy compared to 17th group elements. இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா it is the measure of an atom to attract the shared pair of electron towards itself. இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமோட பவர் டு அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ A பாண்ட் B இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் B இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் A, B வந்து ஏவை விட ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஷேர்டு எலக்ட்ரான் பேரை இந்த B ஆட்டம் என்ன பண்ணும், அதுவே வச்சுக்கும். பியோட எலக்ட்ரானையும் B தான் வச்சுருக்கு, ஏவோட எலக்ட்ரானையும் B எடுத்துக்குச்சு. ஸோ வி கேன் சே நவ் A பிகாஸ் இட் ஹஸ் கிவன் அ எலக்ட்ரான் கொடுத்தனால அது ப்ளஸ் சைன் ஆயிடுச்சு, B எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டனால மைனஸ் சைன் ஆயிருக்கு, மைனஸ் சார்ஜ் வந்திருக்கு, அப்படி தானே. ஸோ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அந்த பவர் ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், இல்லையா. இப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு குரூப்பில், அதாவது பர்டிகுலர்லி நம்ம குரூப் 13 எடுத்துக்கலாம். 13ங்கிறது என்ன குரூப்பு, போரானோட ஃபேமிலி. ஸோ அந்த போரான் ஃபேமிலியில் when you go down the group எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், போரான்லேருந்து அலுமினியம் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மார்ஜினல் இன்க்ரீஸ் மட்டும் இருக்கும். அப்படின்னா என்ன, போரான்லேருந்து அலுமினியம் போகிற வரைக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா the power of an atom to attract the shared pair of electron அலுமினியம் வரைக்குமே அப்படியே கம்மி ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா அதோட நான் மெட்டாலிக் நேச்சர் கம்மியாகி மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அலுமினியம்லேருந்து என்னது, மெட்டல் இல்லையா, அலுமினியம் இஸ் அ மெட்டல். ஸோ மெட்டாலிக் கேரக்டர்னால் என்ன, it will donate electron, it will not have the characteristic to accept the electron, இல்லையா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது என்னது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஆர் அக்செப்ட் பண்ணுற அந்த டெண்டன்சி. இப்போ அலுமினியம் பீயிங் அ மெட்டல், அது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதை விட அது என்ன நினைக்கும், எலக்ட்ரானை கொடுக்க தான் நினைக்கும். அதனால தான் அலுமினியம் வரைக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படியே டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. தட்ஸ் கால்ட் மார்ஜினல் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ த சிமிலர் ட்ரெண்ட் இஸ் அப்சர்வ்ட் as we move from first element to the next element in the other groups, and thereafter there is no appreciable change in electronegativity values. மற்ற குரூப்ஸ்லையுமே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து அடுத்த எலிமெண்ட் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபர்தராக there is no change in electronegativity values. ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் கம்மியாகிறது ஜாஸ்தியாகிறது இதெல்லாம் எதனால் நடக்குது
இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸை வச்சு நம்ம அக்கௌண்ட் பண்ணலாம் இதுக்கு ரீசனை. அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன? ஒரு ஆட்டமோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இருந்து அந்த வேலன்ஸ் ஷெல் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டராக இருக்குது அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் அ ஸ்மால் ஆட்டம். ஒரு ஸ்மால் ஆட்டம் இருக்குது. அப்போ அந்த ஸ்மாலர் ஆட்டம்க்கு அந்த நியூக்ளியஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வரைக்கும் அது கொடுக்குற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஹையராக இருக்கும். ஏன்னா சின்ன ஆட்டமாக இருக்கிறனால அந்த நியூக்ளியஸோட கம்ப்ளீட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் அந்த நியூக்ளியர் சார்ஜை அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்மால் சைஸ். இப்போ நீ குரூப் வைஸ் போக போக மேலே டாப் டு பாட்டம் நீ ஒரு குரூப்பில் போக போக என்னாகும்? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக யூ வில் see that அந்த கீழே போக போக என்ன ஆகும்? ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வேலன்ஸ் எலக்ட்ரான்னால் ஃபீல் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாகும். அதனால் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டமோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆட்டமோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸே இந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ண முடியலை, இல்லை கம்மியாக தான் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, வெளியிலேருந்து இன்னொரு ஆட்டம் கிட்டேருந்து எடுக்க போகிற எலக்ட்ரான்னால் எப்படி வந்து இந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் வைல் கோயிங் டவுன் த குரூப் அப்படின்னு சொல்லலாம். Next now we'll see the anomalous properties of the first element. ஒரு குரூப்லேயுமே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் அந்த குரூப்பில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ் ஐ கேன் சே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் யுனீக். அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த சேம் குரூப். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எதனால அந்த மாதிரி ஒரு யுனீக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, number one, it's because of the small size of the first member. Second, higher ionization enthalpy and higher electronegativity. Then third is the absence of d orbitals in their valence shell. Number one, size வந்து ஸ்மாலாக இருக்குது. நேச்சுரலி ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த குரூப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் வில் ஆல்வேஸ் பி ஸ்மாலர் இன் சைஸ். ஏன்னா நீ டாப் டு பாட்டம் அந்த குரூப்பில் ட்ராவல் பண்ணும் போது பாட்டம் எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக லார்ஜர் இன் சைஸாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே இட் இஸ் கோரிலேட்டட் வித் ஈச் அதர், or rather at least in the first 2 points are correlating with each other. இப்போ ஸ்மாலர் சைஸாக இருக்கிறனால அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஹையராக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையராக இருக்கும். அது இல்லாமல் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? நேச்சுரலி ஹையராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எப்படி அது வேரி ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்மாலர் ஆட்டமாக இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஹையராக இருக்கும். அப்போது வேலன்ஸ் ஷெல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீ புல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீ இன்னும் நிறையா எனர்ஜி கொடுக்க வேண்டியது வரும். தட்ஸ் கால்ட் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஆல்ரைட். அண்ட் தென் there is no d orbital also in the valence shell. இப்போ d orbitals-ம் இல்லை, அதுக்கு இருக்கிறதே அந்த p orbital மட்டும்தான். அப்போ ஆர்பிட்டால் d இல்லை அப்படிங்கும் போது நேச்சுரலி சைஸ் ஸ்மாலராக இருக்குது. ஹென்ஸ் அந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது. ஓகேவா? நவ் let us go to a very important effect called the inert pair effect. So from this you can understand inert pair அப்படின்னா என்ன? இனர்ட்னா என்ன? ரியாக்டிவாக இல்லாமல் இருக்கிறது, அதாவது அன்ரியாக்டிவாக இருக்கிறது தான் இனர்ட். இனர்ட் பேர் எஃபெக்ட்னா ஒரு பர்டிகுலர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இனர்ட்டாக இருக்குது. இட் இஸ் நாட் willing to take part in bonding, or you can say it is reluctant to take part in bonding. அப்போ what is that pair of electrons which is reluctant to take part in bonding அப்படின்னா it is the ns electron. ஒரு எலிமெண்ட்டில் the ns orbital, எனி s orbitalனு வச்சுக்கோயேன், அந்த s orbital இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? இட் இஸ் inert. It does not want to take part in bonding. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு let us consider group 13 element. அதில்
we will see that the common oxidation state of the entire group is +3. as you go down the group, அந்த குரூப்பில் நீ கீழே போக போக ஹையர் மெம்பர்ஸ்க்கு போக போக +3 will not be the stable oxidation state. Instead of that 2 unit less, அதாவது +1, +3 - 2 என்ன +1. So +1 oxidation state will be the more stable state of these elements. எந்த elements? அந்த குரூப் 13ல இருக்கிற ஹையர் மெம்பர்ஸ்க்கு. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காமனான ஒரு ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது அந்த குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸுக்கு. அப்போ ஏன் போக போக +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா, அந்த எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, அது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. அப்போது அந்த பி ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது இல்லையா. இந்த 13th குரூப் எலிமெண்ட்ஸுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ns2np1. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் பண்ணுது. இங்கே இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் என்எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இனர்ட்டாகவே இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஹையர் மெம்பர்ஸ் போக போக +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் பார்க்குறோம் அண்ட் நாட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் which has atomic number 13. ஸோ அலுமினியமோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா +3 is the stable oxidation state. That's why it forms aluminum trichloride AlCl3 which is a stable compound. இப்போ அலுமினியம்லேருந்து அப்படியே தேலியம் கீழே வந்தீங்கன்னா you will see that thallium will have +1 oxidation state as the most stable oxidation state and not +3 as that of aluminum. அலுமினியம் மாதிரி தேலியம்க்கு +3 ஸ்டேபிளாக இருக்காது, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிளாக இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குன்னா, நான் இங்கே சொன்ன ரீசன், அந்த தேலியமில் இருக்கிற எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆக மாட்டேங்குது. இட் இஸ் ரிலக்டன்ட் டு இன்வால்வ் இன் பாண்டிங். அதனால் அந்த ஒரு எலக்ட்ரான் என்பி ஆர்பிட்டாலில் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் தேலியம் trichloride is an unstable compound, but instead of that thallium 1 chloride is stable. அந்த மீதி இருக்கிற 2 chloride வந்து குளோரின் மாலிக்யூலாக என்ன ஆயிடும், எலிமினேட் ஆகிடும். புரிஞ்சுதா எதனால் அலுமினியம் வந்து +3 ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்குது, தேலியமில் +1 ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்குன்னு? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இனர்ட் பேர் எஃபெக்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக கண்டிப்பாக வரும். Now let us see what is allotropism. Allotropy அப்படின்னா என்ன? ஒரே எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸில் இருக்கிறது. இப்போ கார்பன் எடுத்திங்கன்னா கார்பன் என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது? டைமண்ட், கிராஃபைட், ரைட், அண்ட் அதர் கார்பன் பிளாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கார்பன் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் crystalline forms. So that is called allotropy. இப்போ சல்ஃபர் எடுத்திங்கன்னா ஆர்த்தோரோம்பிக் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் allotropes இருக்குது. ஸோ let us see what are the elements and what are the different allotropes it has. If you take boron, it has amorphous boron, alpha rhombohedral boron, beta rhombohedral boron, gamma orthorhombic boron, alpha tetragonal boron and beta tetragonal boron. கார்பன், டைமண்ட், கிராஃபைட், கிராஃபீன், ஃபுலரீன்ஸ், கார்பன் நானோடியூப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் allotropes இருக்குது. சிலிக்கான், அமார்ஃபஸ் சிலிக்கான், கிறிஸ்டலைன் சிலிக்கான், ஜெர்மேனியம், ஆல்ஃபா ஜெர்மேனியம் அண்ட் பீட்டா ஜெர்மேனியம். தென் டின், கிரே டின், ஒயிட் டின், ரோம்பிக் டின், சிக்மா டின், ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ், ரெட் ஃபாஸ்பரஸ், ஸ்கார்லெட் ஃபாஸ்பரஸ், வயலட் ஃபாஸ்பரஸ் அண்ட் பிளாக் ஃபாஸ்பரஸ். அர்சனிக் பார்த்தீங்கன்னா yellow arsenic, grey arsenic and black arsenic. Antimonyல white antimony, yellow and black antimony. And then oxygenல you have dioxygen and ozone. Sulfurல rhombus sulfur, monoclinic sulfur. Selenium, red selenium, grey selenium, black selenium and monoclinic selenium. Then telluriumல amorphous and crystalline forms of tellurium. So these are all the different allotropes that all these elements form. So in the group 13 elementsல boron family அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதனால் boron family ன்னு சொல்கிறோம்னா, boron is the first element of this group 13.
boron ஓட important ores என்னென்ன அப்படின்னு பார்த்தா number 1 it is borax and kernite. Okay, boron வந்து most commonly it is found as borates. Alright, then aluminum எடுத்துக்கிட்டா it is the most abundant metal and இதோட important ore வந்து bauxite ore. This is bauxite. Then the other elements of this group are only in trace amounts. மற்ற elements எல்லாம் எப்படி இருக்கு? Trace amountல தான் இருக்கு. And specifically gallium, indium, thallium எல்லாம் அதோட ores என்னவா இருக்கும்? Sulfide ores இருக்கும். Sulfide ores தான் இதெல்லாம் present இருக்கு. Now let us see the physical state, then other details like atomic number, atomic mass, electronic configuration, atomic radius, density, melting and boiling points. இந்த மாதிரி அதோட physical propertiesலாம் நம்ம பார்க்கலாம். Group 13ல இருக்க elements ஓட physical properties எல்லாம் நீங்கள் இந்த டேபிளில் பார்க்கலாம். So if you see boron, it is solid and all of the elements in the group are also solids. அதோட isotopes பாருங்கள். போரானுக்கு B11 isotop இருக்குது, அலுமினியம்க்கு Al27 இருக்குது, கேலியம்க்கு Ga69, இண்டியம்க்கு 115 and thalliumக்கு 205. See, these are the different isotopes of it. Then if you look at the other details here pertaining to atomic mass, electronic configuration, atomic radius, density, melting point and boiling point, one important thing that you have to note is the electronic configuration. So in the groupல இருக்கிற elements ஓட electronic configuration பார்த்தீங்கன்னா இதோட valence shell பாருங்க 2s2 2p1, அடுத்தது 3s2 3p1, then 3d10 4s2 4p1, then 4d10 5s2 5p1, 4f14 5d10 6s2 6p1. So போக போக you see new shells are added இல்லையா? So இங்கே 2p 3p 4p 5p 6p, and that you will notice galliumல இருந்து d orbitals are involving in their electronic configuration. So இதெல்லாம் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக லேட்டர் இந்த d orbitals and f orbitals எல்லாம் எப்படி இதை எஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். Now going to the chemical properties of boron. Boron is a metal or a non-metal? It is a non-metal. Okay, and you see that its reactivity is very less at normal temperatures, but it is of course reactive at higher temperatures. So in the boron form பண்ற compounds எல்லாம் பார்த்தீங்கன்னா it forms electron deficient compounds. Okay, and then you will see because of its smaller size it will have higher ionization energy, and of course the electronegativity will be similar to hydrogen and carbon. So the first reaction we see the formation of metal borides. So இப்போ ஒரு metal like chromium ஓட boron treat பண்ணும்போது at a higher temperature of 1500 Kelvin you get chromium boride. Okay, then a reduction of boron trihalides. இப்போ BCl3 is boron trichloride, அதை எடுத்து நம்ம metal like W. What is the W? Tungsten. Tungsten ஓட 1500 Kelvinக்கு இந்த presence of hydrogen போட்டு நம்ம react பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த tungsten and boron will form tungsten boride and chlorine molecule will come out along with HCl. So this is one example for reduction. Then formation of hydrides. Hydrides na enna? H minus form பண்றது. இப்போ boranes, if you take for example trifluoroborane, அது sodium hydride ஓட at 450 Kelvin forms diboranes, B2H6. Diborane, it's a very good reducing agent. Next, formation of boron trihalides. Boron trihalides எப்படி form ஆகும்? boron எடுத்து halide molecule ஓட போட்டு heat பண்ணாலே you will get boron trihalide. Then boron nitride எப்படி form ஆகும்? boron upon treatment with nitrogen and heat you will get boron nitride. So here nitrogen's atomic nitrogen's charge is N3 minus, boron will be plus 3 then. Formation of oxides. Boron on treatment with oxygen at 900 Kelvin gives
your boron oxide. Then reaction with acids and alkalis. You will see that halo acids have no reaction with boron. Halo acids na enna? Hydrochloric acid, hydrobromic acid, hydriodic acid, இதெல்லாம் வந்து boron கூட react ஆக மாட்டேங்குது. But however, boron reacts with oxidizing acids such as sulfuric acid and nitric acid. This will oxidize boron to form boric acids. Okay. Then boron reacts with fused sodium hydroxide to form sodium borate. It's a very important compound of boron, sodium borate. Next we will see the uses of boron. Boron oda uses enna? It is having a capacity to absorb neutrons, hence its isotope B10 is used as a moderator in nuclear reactor. Then amorphous boron is used as a rocket fuel igniter. Then boron is also essential for cell walls of the plants, and compounds of boron have many applications, for example in eye drops, antiseptics, washing powders, and it contains boric acid and borax, very important applications, and it is used in the manufacture of Pyrex glass. Pyrex is a type of glass, and then boric oxide is used in several laboratory method of preparations. Now let us see the most important compound of boron, that is borax. So how is this borax prepared? Borax is basically a sodium salt of tetraboric acid. Boric acid oda ஒரு salt. அப்போ அந்த boric acid ஒரு base கூட react பண்ணி ஒரு salt form ஆயிருக்கு இல்லையா? So first இதை எப்படி prepare பண்ணுறாங்கன்னா, அதோட ore, அதாவது colemanite ore எடுத்து we will boil it with a solution of sodium carbonate. So you know that sodium carbonate is a base. So sodium carbonate கூட இதை treat பண்ணும்போது in aqueous medium you will get borax as the major product. So borax ஓட nature என்ன அப்படின்னா, it has basic nature because it is treated with a base, right? Hot water la போட்டு அதை boil பண்ணும்போது என்ன ஆகும்? It gives a alkaline solution. Okay. Finally, that will dissociate. This borax will dissociate into boric acid and sodium hydroxide. Because sodium hydroxide is present there, it becomes, the solution becomes more alkaline in nature. Upon heating this borax, you see that it form anhydrate. Boric anhydrate form panno. Finally you will get borax beads. So in the borax beads க்கு ஒரு important application இருக்கு chemical analysisல, அதை நம்ம பார்க்கலாம் later. Now borax reacts with acids to form sparingly soluble boric acid. இப்போ borax HCl ஓட react பண்றோம்னா in aqueous, you see that it forms boric acid. Similarly with sulfuric acid it forms boric acid, and still this boric acid is not completely soluble, it is only sparingly soluble. Next you see borax when treated with ammonium chloride, it forms boron nitride as a major product. Okay, along with that boric oxide form agudhu, but this is the major product. Now uses of borax. I told you borax forms borax beads. So on the beads chemical analysis la use பண்றோம். எங்க யூஸ் பண்றோம்னா, it is used for identification of certain metal ions, colored metal ions. இப்போ இந்த D block elementsலாம் இருக்கு இல்லையா, அந்த transition elements. ஸோ அங்கே இருக்கிற cations ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். Okay. Then it is used in the manufacture of optical and borosilicate glass, enamels and glasses for pottery. It is also used as flux in metallurgy, and it's also a good preservative. So these are the uses of borax. இப்போ நம்ம boric acid ஓட preparation methodologies பார்க்கலாம். So first method, borax எடுத்து sulfuric acidல in aqueous medium react பண்ணோம்னா we get boric acid. Then second, from the ore of borax, when you treat it with sulfuric acid in presence of sulfur dioxide, you get boric acid. Next,
இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா it is a colorless transparent crystal. It's a colorless and a transparent crystal and it is a very weak monobasic acid. So எந்த அளவுக்கு இது weak monobasic acid அப்படின்னா இந்த acid will not even give a H plus. Instead of giving a H plus, it is accepting a OH. We'll see that. See here, in the boric acid, in water எடுத்துக்கிட்டா வாட்டர்ல இருந்து OH abstract பண்ணி it is forming BOH 4 minus. So instead of donating the H plus from this, it is accepting the OH. So it is so weak acid. And with sodium hydroxide, boric acid reacts to form sodium metaborate and sodium tetraborate. Then action of heat, when you heat boric acid at 373 Kelvin, you get metaboric acid. 413 Kelvin, you get tetraboric acid. And at red hot condition, you get boric anhydride. So the same compound, upon heating at different temperatures, you get different products. Now when you fuse urea with boric acid, you get, in the presence of ammonia, you get boric nitride or boron nitride. Now next reaction, boric acid on treatment with ethanol in the presence of concentrated sulfuric acid forms a ester. So this is the trialkyl ester and it is used as a test to find the presence of borate. எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த trialkyl ester ஃபார்ம் பண்ணும்போது வரக்கூடிய வேப்பர்ஸை நம்ம burn பண்ணால் you will get a green flame. So that is used to confirm the presence of borate. Okay. Then formation of boron trifluoride. When you react boric acid with calcium fluoride in sulfuric acid, you get boron trifluoride. Now coming to the structure of boric acid. So this is a two-dimensional layered structure which has hydrogen bonding between them. So you can see the hydrogen bonding here. Oxygen hydrogen bonds irukku pathingala. So this is hydrogen bonding. So it's a polymeric structure. It consists of BO3 3 minus as the single unit and these are linked to each other by hydrogen bonds that you can see. Then now we go to the uses of boric acid. Boric acid engala use pannalam, the manufacture of pottery, glasses, glass enamels and pigments, and in antiseptic and eye lotions, and finally it is used as a preservative. இப்போ நம்ம பார்க்க போகிறது boranes. Boranes ஓட formula BnHn plus 2. Now we have different types of boranes. One is closoboranes, which is having the general formula BnHn plus 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா B2H2 ஒன்றும் வராது. நோ B2H2 no closo BnHn plus 2 closo HN plus 4 nido 6 arcano. So இப்போ பார்க்க போகிறது boranes பற்றி. Boranes are synthetic hydrides of boron. So அதோட general formula பார்த்தீங்கன்னா BXHY. This is the general formula for boranes. Boranes ஓட types பார்த்தீங்கன்னா there are 3 types. One is closo, whose general formula is BnHn plus 2. Then nido, which is BnHn plus 4, and then arcano, which is BnHn plus 6. So these are the different boranes that we have. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட்ஸ் ஆஃப் போரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஹைட்ரைட்ஸ்னால் என்ன? ஹைட்ரைட்னா H with a negative இல்லையா? ஸோ H மைனஸ். ஸோ போரான் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம போரேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் டைபோரேனை எடுக்கலாம். டைபோரேன் இஸ் அ டைமர் ஆஃப் போரேன். BH3 இஸ் போரேன். இதோட டைமர் தான் இந்த டைபோரேன். தட் இஸ் B2H6. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, போரான் ட்ரைஃப்ளூரைடு எடுத்து சோடியம் ஹைட்ரைடு. ஸோ இங்கே NaH, இந்த இடத்துல Na ப்ளஸ்ஸு H மைனஸாக இருக்குது இல்லையா? ஸோ சோடியம் ஹைட்ரைடை 450 கெல்வினில் ட்ரீட் பண்ணும்போது we get டைபோரேன். This is the industrial method of preparation. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸில் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு போரேன் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ட்ரீட்டிங் சோடியம் போரோஹைட்ரைட் வித் அயோடின் சச் தட் we get a டைபோரேன். ஸோ இது ஒரு ஈஸியான laboratory method. Then we get boranes on treating magnesium boride with HCl, so that magnesium chloride salt along with B4H10 நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? which is a arcano type of borane. So இந்த general formula substitute பண்ணி பார்த்தீங்கன்னா B4 plus 6 is 10. You get a arcano type of borane. And அந்த போரேன் எடுத்து நம்ம ஹைட்ரோஜனேஷன் பண்ணோம் அப்படின்னா we get B4H12, that is 2B2H6. பார்த்தீங்கன்னா தெரியும் B4H12 ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு போரேன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். போரேன்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் தே ஆர் டயாமேக்னெட்டிக் லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி காம்பவுண்ட்ஸ். அதுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் டைபோரேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கேஸஸாக இருக்குது ரூம் டெம்பரேச்சரில், அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்வீட் ஸ்மெல் அண்ட் இட் இஸ் அ வெரி டாக்ஸிக் கேஸ். அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி ரியாக்டிவ். தென் ஹையர் டெம்பரேச்சர்ஸில் இட் ஃபார்ம்ஸ் போரேன்ஸ், ஹையர் போரேன்ஸ் பை லிபரேட்டிங் ஹைட்ரஜன். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, B2H6 388 கெல்வினில் இன்னும் யூடியூப் போட்டு நம்ம ஹீட் பண்ணும் போது யூ கெட் B5H11. ஸோ யூ கெட் அ ஹையர் போரேன்ஸ். அதே மாதிரி B2H6 இன்னும் நம்ம 198 to 373 கெல்வின் அந்த ரேஞ்சில் பார்த்தா யூ கெட் B4H10. This with 373 Kelvin in a sealed tube you get B10H14. Again diborane with 473 to 523 Kelvin. Temperature நம்ம increase பண்ணிட்டே போகிறோம். So we are getting a higher member B5H9. அதே மாதிரி B2H6 at 523 Kelvin you get again B5H9, B5H10 by liberation of hydrogen. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா hydrogen liberate ஆகுது. And in the diborane red hot condition la heat panna it will decompose into boron and hydrogen. Okay, next diboranes water kuda and then alkali kuda eppadi react agudunu paakalam. Water kuda it is hydrolyzed to boric acids and metaborates. inge pathina borane NaOH kuda sodium metaborate form agudhu. And air kuda pathina boranes it forms B2O3 which is again boric acid. Then borane reacts with methanol to form trimethoxyborane. It is a trialkyl borane, or we can call it as trimethyl borate. ஏன்னா 3 methyl group இருக்கு, அதனால it is trimethyl borate with evolution of hydrogen gas. Then hydroboration is one of the most important method for the preparation of alcohols. அப்படி நம்ம ஆர்கானிக்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே டைபோரேன் எடுத்து என்ன பண்ணுறோம், we are treating it with a alkene or even an alkyne system. எது கூட வேணாலும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா it forms a anti-Markovnikov product. It forms anti-Markovnikov's product. So you know what is the anti-Markovnikov rule. ஏன்னா இந்த hydroboration oxidation நீ ஆர்கானிக்ல பண்ணும்போதே we will do this in the presence of hydrogen peroxide. So whenever you use a hydrogen peroxide அப்போ நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் போகும், anti-Markovnikov reaction போகும், anti-Markovnikov addition போகும் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்மளுக்கு
you get a trialkyl borane. Okay, then when you react borane with ionic hydrides, like இப்போ நம்ம already sodium hydride பார்த்தோம், இங்கேயும் இருக்கு sodium hydride reaction, lithium hydride ஓட இருக்கிற reaction. Okay, so boranes lithium hydride ல போட்டு react பண்ணா in ether medium you get lithium borohydride, then sodium hydride ஓட you get sodium borohydride. Next, boranes with ammonia at 153 Kelvin treat பண்ணும்போது you get something called borazine, or we will call it borazole. It is an inorganic benzene னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் benzene structure மாதிரியே இருக்கு இல்லையா? So this is the inorganic benzene. எப்போ when you treat diborane with ammonia at high temperature in a closed vessel, you get this. So this is a very important compound. It's a ammonia derivative of diborane. So அதோட bond length and bond angles கொடுத்திருக்காங்க பாருங்க. போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற bond length வந்து 120 picometers, whereas நைட்ரஜனுக்கும் போரானுக்கும் இருக்கிற bond length 144 picometers. Right? And then nitrogenக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற bond length 102 picometers. And then you see the bond angle between boron as a central atom and 2 nitrogen. So that makes a bond angle of 117.1 degree. இங்க nitrogen central atom இருக்கும்போது ரெண்டு போரானுக்கு நடுவுல it makes an angle of 122.9 degrees. இப்போ structure of diborane பார்க்கலாம். So diboranesல you have 2 BH2 units which are linked together by 2 bridged hydrogens. இங்க பாருங்க, இந்த boron is having 1 BH and another BH bond இல்லையா? அதே மாதிரி இந்த boron இங்க ஒரு BH bond, இங்க ஒரு BH bond. So it has, each boron is having 2 BH bonds which are linked with a bridging hydrogen. So இங்க ஒரு bridge, இங்க ஒரு bridge இப்படி இருக்கு. So diborane it has only 12 valence electrons. எப்படி 12 valence electrons ன்னு சொல்றாங்க? இப்போ இந்த diboraneல மொத்தம் நம்மளுக்கு எத்தனை bonds இருக்கு அப்படினு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 bonds இருக்கு. Assuming these 8 bonds are covalent bonds. In case அது covalent bonds இருந்துச்சுனா இந்த 8 bondமே எத்தனை electrons அதுக்கு இருக்கணும் அப்படினா 16 electrons இருக்கணும். So 8 into 2 16, 8 bonds, ஒரு bondக்கு 2 electron வேணும், அப்ப 8 bondக்கு 16 electrons வேணும். But இந்த diboranesல பார்த்தோம்னா only there are 12 valence electron. It is a electron deficient compound. So எப்படி அது electron deficient அப்படினா இந்த bonds BH bond, இந்த BH bond and இந்த BH, இந்த BH இருக்கு இல்லையா? So இந்த bonds பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 4 BH bonds இருக்கு டெர்மினல்ஸ்ல. இந்த டெர்மினல்ல 2 BH, அந்த டெர்மினல்ல 2 BH. அப்ப 4 bondsக்கு 8 electrons இல்லையா? 4 into 2 8. இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா இந்த பாண்ட தான் நம்ம banana bond அப்படினு சொல்லி சொல்லுவோம். It is 3 center 2 electron bonds. அப்ப இந்த boron இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கும் இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண, அதே மாதிரி இந்த போரான் இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கும், இந்த போரான் இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு எலக்ட்ரானும், இந்த போரான் இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு எலக்ட்ரானும் கொடுத்திருக்கும். அப்போ ஆல்ரெடி இந்த போரான் 1 2 ரைட் 4 bonds கொடுத்திருக்கு. இந்த போரான் 2வும் இந்த போரான் 2வும் ஆல்ரெடி கொடுத்திருக்கு. So 4 into 2 8 9 10 11 12. So இதுதான் we are accounting for the 12 valence electrons. Okay, and we see that these bonds in the நடுவுல இருக்கிற bonds are not normal covalent bonds. It is called 2 center 2 electron bond. ஏன் 2 center 2 electron bond? இதுல வந்து hydrogen தான் central atom இருக்கு which is bridging between these two borons. அதே மாதிரி இங்கேயும் hydrogen which is bridging between these two borons. It is having only 2 electrons. 3 center னு ஏன் சொல்றாங்க? இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். So 3 center 2 electrons. அதே மாதிரி 1 2 3 மூணு சென்டர் இங்கேயும்.
It is 3 center, 2 electron bonds. Okay. The remaining 4 electrons have to be used for bridged bonds. I mean, இந்த பார்த்த 4 electrons வந்து bridgingக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், it is 3 center and 2 electron bond அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். And we see that the hybridization of boron is sp3. Now let us see the uses of diborane. Diboranes are used as high energy fuel for rocket propellants, and it is used as a reducing agent in organic chemistry. It is used in welding torches. Next, aluminum chloride oda preparation பார்க்கலாம். எப்படி aluminum chloride prepare பண்ணுறாங்க அப்படின்னா, they take aluminum metal and treat it with HCl so that it forms AlCl3. And then what we do, இந்த aluminum trichloride இந்த mixture எடுத்து evaporate பண்ணும்போது we get hydrate aluminum chloride. Hydrate aluminum chloride னா water molecules இருக்கிற aluminum chloride நம்மளுக்கு கிடைக்கும். Let us see the other methods of preparation of aluminum chloride. One is McAfee process. So இங்கே alumina எடுத்து coke and chlorine போட்டு react பண்ணும்போது we get AlCl3 with elimination of CO2. And industrial scale aluminium எடுத்து chlorinate பண்ணோம்னா at 1000 Kelvin we get AlCl3. And then the properties of aluminum chloride, you see, they are colorless and hygroscopic substance. Hygroscopic அப்படின்னா என்ன, அது வெளியில் அட்மாஸ்ஃபியரில் வச்சாலே வாட்டரை அப்சர்வ் பண்ணும், அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற வாட்டர் கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஹைக்ரோஸ்கோபிக். இதே மாதிரி நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடையுமே அதோட சாலிட் ஃபார்ம் pellets of sodium hydroxide, that is also hygroscopic in nature. First method of preparation of BF3 is by taking calcium fluoride. Calcium fluoride B2O3 ஓட எடுத்து in presence of sulfuric acid போட்டு heat பண்ணா we get BF3 along with calcium sulfate and water as the byproducts. And now இந்த B2O3 எடுத்து coke and fluorine ல போட்டு treat பண்ணாலும் we get BF3 as the product. And then laboratory method எப்படி பண்ணலாம் அப்படின்னா, you take benzene diazonium tetrafluoroborate, அதை எடுத்து ஹீட் பண்ணாலும் this will decompose to give boron trifluoride along with fluorobenzene and nitrogen. Next, இந்த boron trifluoride ஓட properties பார்க்கலாம். So boron trifluoride is basically a electron deficient compound. ஏன் electron deficient னு சொல்றோம்னா, இப்போ BF3 அதை பார்த்தீங்கன்னா it has 3 boron and fluorine bonds which comes to only 6 valence electrons. It is in short of the octet. இல்லையா, ஒரு octet ரூலை ஒபே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு valence electrons 8 இருக்கணும், பட் இதுக்கு 6 தான் இருக்குது. அதனால் it is called a electron deficient compound. It is an exception. இது ஒரு ஸ்டேபிளான காம்பவுண்ட் தான், but it is not having 8 electrons like the other compound. So it is still a stable compound. So இந்த BF3 பார்த்தீங்கன்னா பிளேனராக இருக்கும் and also electron deficientஆக இருக்கும். இப்போ BF3 அமோனியாவோட ட்ரீட் பண்ணோம்னா this BF3 acts as Lewis acid. Lewis acid அப்படின்னா என்ன, it will accept the lone pair of electron from a Lewis base. So what is a Lewis base? A Lewis base is a substance that donates a electron pair. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ammonia is called the Lewis base. ஏன்னா நைட்ரஜன் மேலே இருக்கிற லோன் பேரை, அந்த லோன் பேரை இந்த போரானுக்கு அது டொனேட் பண்ணுது such that it forms a coordinate bond. இது என்ன bond? Coordinate bond or dative bond ன்னு சொல்லலாம். அதை இப்படி arrow mark போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா BF3 is acting as a Lewis acid and H2O is acting as a Lewis base because ஆக்சிஜன்லேயுமே நம்மளுக்கு லோன் பேர்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் வந்து லோன் பேரை டொனேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேட்டிவ் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஃபர்தராக இந்த BF3 ஹைட்ரலைஸ் பண்ணும்போது we get H3BO3 which is boric acid. அதை ஃபர்தராக HF ஓட ட்ரீட் பண்ணும்போது we get this 3H plus and
F4 minus along with water. So இது என்ன அப்படின்னா 3H plus and BF4 minus அப்படின்னா it is fluoroboric acid. Then இந்த BF3 hydrolyze பண்ணும்போது you get again boric acid along with fluoroboric acid as the byproduct. Uses of trifluoride பார்த்தீங்கன்னா boron trifluoride, it is used in preparation of HbF4 which is a catalyst in organic chemistry. HbF4 எங்க யூஸ் பண்ணுவோம்னா fluorinating agent-ஆ யூஸ் பண்ணுவோம். Then it is also used as fluorinating reagent. அதுதான் நம்ம பார்த்தோம். மற்ற fluorinating reagent-ஆவும் இந்த HbF4 யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அலுமினியம் ட்ரைக்ளோரைடோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். Aluminum trichloride is acidic in nature. It reacts with water to form aluminum hydroxide with the evolution of HCl. இப்போ இந்த அலுமினியம் ட்ரைக்ளோரைடை நம்ம அமோனியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணலாம். As I said, it is already acidic in nature. அது பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது again it forms aluminum hydroxide with ammonium chloride as a salt. Now with excess of sodium hydroxide, this aluminum chloride which is acidic in nature forms sodium meta-aluminate as a product. And then இந்த AlCl3 மே பார்த்தீங்கன்னா நம்ம போரான் ட்ரைஃப்ளோரைடில் பார்த்த மாதிரி இது லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணும், which means it is ready to accept a lone pair of electron from nitrogen in ammonia. ஸோ அப்படி கொடுக்கும் போது இந்த Al அலுமினியம் வந்து அந்த லோன் பேரையும் அக்செப்ட் பண்ணி அதோட ஆக்டேட்டை அது ஃபில் பண்ணிக்கும். அண்ட் அமோனியா வில் பிஹேவ் ஆஸ் அ லூயிஸ் பேஸ் பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரான் பேர் டோனார். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் பார்க்கலாம். அலுமினியம் குளோரைடை நம்ம ஃப்ரிடில் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல் இன் கிராக்கிங் ஆஃப் mineral oils, and then it is used as a catalyst in the manufacture of dyes, drugs and perfumes. Next, alum. Alum அப்படினா என்ன? It is a very important compound of aluminium. So அதோட molecular formula பார்த்தீங்கன்னா K2SO4 Al2SO4 thrice with 24H2O. இந்த 24H2O is it is known as the water of crystallization. ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஆலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆலம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆலம்ஸ் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்கும்? M dash twice SO4 in which this M dash is a univalent metal. Univalentனா ஒரு வேலன்சி இருக்கிற மெட்டல். That is forming a addition product with M double dash 2 SO4 thrice. So this is a trivalent metal. So அதோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், 3+ like your aluminium. ஸோ இப்போ என்னென்னலாம் அலும்ஸ் இருக்குது அப்படின்னா we have பொட்டாஷ் ஆலம், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம அலும் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் we have sodium alum, then ammonium alum and chrome alum. So look at this. இப்போ அலும் ஸ்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அலும் ஸ்டோன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அலுனைட் அப்படிங்கிற நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கிடைக்குது. அலுனைட்டோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் K2SO4 Al2SO4 thrice dot 4AlOH thrice. ஸோ இப்போது இந்த அலுனைட் எடுத்து நம்ம எக்ஸஸ் சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அதை ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருக்கிற அலுமினியம் ட்ரைஆக்சைடு அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் இந்த அலுமினியம் சல்ஃபேட்டை நம்ம பொட்டாசியம் சல்ஃபேட்டோட calculated quantity of potassium sulfate எடுத்து வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது we get potash alum. Got it? Next, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா alum stone is a crystalline substance and it is soluble in water but insoluble in alcohol. And then அதோட aqueous solution பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இருக்கும் because of the hydrolysis of aluminum sulfate. ஸோ அலுமினியம் சல்ஃபேட் ஹைட்ரலைஸ் ஆகும்போது அங்கே சல்ஃபேட் அயான்ஸ் இருக்கும், H+ அயான்ஸ் இருக்கும், which can form H2SO4 and that makes the solution acidic. இப்போது இந்த பொட்டாஷ் ஆலம்
365 Kelvin heat பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will lose all the water of hydration. It will lose all the water of crystallization and the 24H2O போய் நம்மளுக்கு K2SO4 dot Al2SO4 thrice. You will get a anhydrous alum. Okay. Then அதை நம்ம இன்னும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், it will break down into potassium sulfate and Al2O3, thoria and sulfur trioxide. Thoria or அது அலுமினான்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? and this when you heat up to 475 Kelvin அங்கே இருக்க எல்லா வாட்டர் மாலிக்யூலும் போகுது இல்லையா, 475 to 500 Kelvin ஹீட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அலுமை தான் நம்ம burnt alum அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது கொஞ்சம் ஸ்வெல்லப் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பொட்டாஷ் அலுமை அமோனியம் ஹைட்ராக்சைடோடு நம்ம ட்ரீட் பண்ணோம்னா we get aluminum hydroxide as the product. Okay, along with other byproducts. Now let us see the uses of alum. Alum எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? For the purification of water, and then it is used in waterproofing of textiles. It is used in waterproofing and textiles, and it is used in dyeing, paper and leather tanning industries, and it is employed as styptic agent to arrest bleeding. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அலும் ஸ்டோனை இந்த பார்பர் ஷாப்லலாம் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக ஏதாவது ஸ்கின்னில் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஷேவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டோனை வச்சு தேய்ப்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் வில் அரெஸ்ட் ப்ளீடிங். அண்ட் ஆல்சோ தண்ணி வந்து கலங்களாக வரும்போது நம்ம இந்த அலும் ஸ்டோனை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா, தண்ணியை ஃபில்டர் பண்ணோம்னா அந்த அலும் ஸ்டோன் எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் ஹோல்டு பண்ணிவிட்டு பியூர் வாட்டரை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் அலும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேமிலி கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலியில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், tin and lead. So here in this entire family you see that carbon, which is a non-metal, and silicon and germanium are two metalloids, then tin and lead are metals. அப்போ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன. மெட்டலாய்ட்ஸ் ஆர் present, metalloids have the characteristics of both metals and non-metals இல்லையா. தென் ஒரு எலிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா it will have 4 outermost electrons. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 electrons இருக்கும் ஒரு எலிமெண்ட்டுக்குமே. and you see that the metallic nature of elements increases from top to bottom. ஏன்னா உங்களுக்கு கீழே என்ன இருக்குது, மெட்டல் இருக்குது. ஸோ நான் மெட்டலில் ஸ்டார்ட் ஆகி மெட்டலில் முடியுது இந்த குரூப். அப்போது மெட்டாலிக் நேச்சர் நீங்கள் டவுன் த குரூப் போக போக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் பார்க்கலாம். கார்பன் அதோட நேட்டிவ் ஸ்டேட்டில் என்னென்ன ஃபார்மில் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் கிராஃபைட், தென் கோல், க்ரூட் ஆயில் அண்ட் carbonate rocks such as calcite, magnesite and others. Then it contains large quantities of carbon in its combined form with other elements. Then coming to silica. Silicon occurs as silica, which is majorly present in sand and quartz and clay. Here you can see the physical properties of all these elements present in carbon family. So carbon oda state, physical state solid, atomic number is 6 and it has C12, 13 and 14 isotopes, which has atomic mass 12.01. Then the electronic configuration helium 2s2 2p2, then its atomic radius is 1.70 and the density is 3.51 and the melting point, boiling point also have been given. Similarly for silicon, germanium, tin and lead, you can see the physical properties along with its electronic configuration. Now let us talk about the most important property of this family, which is catenation. Catenation அப்படின்னா என்ன? Catenationனா இந்த குரூப்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெண்டன்சி இருக்கு. அந்த டெண்டன்சி என்ன? இட் கேன் ஃபார்ம் bond with itself or with some other
elements like hydrogen, oxygen, nitrogen அந்த மாதிரி. இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா it has that catenation property. That is why organic compounds வந்து ரொம்ப நிறையா இருக்கு compared to inorganic compounds. ஏன்னா கார்பன் can form bonds, a longer chain of compounds அதை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் catenation. See here, C bond, C bond, C bond, C பெரிய chain structure இருக்கா? ஸோ இந்த மாதிரி tendency of the elements present in the carbon family in order to make large number of compounds is called catenation. It can actually make a bigger chain of compound. அதுதான் catenation. ஸோ அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கணும் அப்படின்னா, valency of the element is greater than or equal to 2. ஒரு எலிமெண்ட்டுக்கு வேலன்சி எய்தர் ஈக்குவல் டு 2 இருக்கணும் இல்லை கிரேட்டர் தென் 2 இருக்கணும். தென் element should have an ability to bond with itself. So for example, carbon can form a bond with carbon. So இந்த மாதிரி அந்த எலிமெண்ட் என்ன பண்ணணும், அதே எலிமெண்ட் அதே ஆட்டம் கூட bond form பண்ணணும். Then the self bond must be as strong as its bond with other elements. இப்போ கார்பன் கார்பன் பாண்டையும் கார்பன் ஆக்சிஜன் பாண்டையும் கம்பேர் பண்ணா இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், இட் மஸ்ட் பி almost equal. Then the kinetic inertness of catenated compounds towards other molecules. இப்போ இந்த catenated compounds வந்து kinetically inert இருக்கணும் when compared to other molecules. So if you look at carbon, it possesses all such properties and that is why it has wide number of compounds. அதுதான் நான் இப்போ சொன்னேன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு ரீசன் இந்த கேட்டினேஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டினால மட்டும்தான். இட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் கார்பன். ஓகே, நவ் யூ கேன் சி த allotropes ஆஃப் கார்பன். allotropes ஆஃப் கார்பன் அப்படின்னா என்ன, த சேம் எலிமெண்ட் எக்ஸிபிட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் allotropes. ஒரே எலிமெண்ட் வேற வேற ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு பேர் தான் allotropesன்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பன் என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்கு, ஒன்று டைமண்டில் இருக்கு, then graphite இருக்கு, then you can see that it is in the form of fullerenes, nanotubes and graphenes. இது எல்லாமே என்னது, கார்பன் தான், பட் வேற வேற ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இதை பற்றி நம்ம இன் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ கிராஃபைட்டை பற்றி பார்க்கலாம். கிராஃபைட் இஸ் ஒன் stable allotropic form of carbon at normal temperature and pressure. It is soft and it conducts electricity. And it is composed of flat two-dimensional sheets of carbon atoms. இங்கே பாருங்க அதோட ஸ்ட்ரக்சரை. It has two-dimensional sheets of carbon. ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் இருக்க மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். And you see this each sheet is of a hexagonal net. hexagonal netனு ஏன் சொல்கிறாங்க, இப்போ ஒரு பர்டிகுலர் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெக்ஸகன் இல்லையா, 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ இட் லுக்ஸ் லைக் அ hexagon. ஸோ it is a hexagonal sheet which is sp2 hybridized. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கார்பனும் sp2 ஹைப்ரிடைசேஷன்ல இருக்கு. ஓகே, அண்ட் யூ see that the carbon carbon bond length, அதோட bond length எவ்வளோ இருக்குன்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங், which is almost close to the carbon carbon bond distance of benzene, which is 1.40 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. பென்சீனில் இருக்க கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்துக்கும் இந்த கிராஃபைட்டில் இருக்க கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்தும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பியருமே ஒரு கார்பன், ஓகேவா? அப்போது ஒரு கார்பனும் இட் இஸ் அட்டாச் டு 3 அதர் கார்பன்ஸ். இப்போ நீங்கள் இந்த கார்பனை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இட் இஸ் அட்டாச் டு 1 2 and 3 கார்பன் ஆட்டம்ஸ் இல்லையா? அப்போது வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து 4, ஆனால் அது அட்டாச் ஆகிருக்கிறது 3 கார்பன் ஆட்டம்ஸ் கூட. அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து என்னவா இருக்குது, அப்போ பேலன்ஸ் இருக்குது, பாண்ட் ஆகாமல் அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் அது இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி.
It is responsible for the conduction of electricity. எது அங்க ரிமைனிங் இருக்க அந்த ஒரு எலக்ட்ரான், அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து it is mobile electron, which means அந்த ஸ்ட்ரக்சர்ல அது மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணிக்கும். ஏன்னா அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறனால மட்டும்தான் கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியுது. அங்கே வந்து கிராஃபைட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை அதனால கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் அபவுட் கிராஃபைட். And you see that the successive carbon-carbon sheets are bonded with a weak force known as van der Waals force of attraction. இங்க பாருங்க, இந்த கிராஃபைட் இப்போ ஒரு லேயர் ஆஃப் கிராஃபைட்டும் அடுத்தடுத்த லேயருக்கு, இப்போ இந்த லேயர் கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு with a weak force of attraction which is known as van der Waals force of attraction. Okay, so you can see the structure here. பாருங்க, இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க, இட் இஸ் 0.14 நானோமீட்டர். அண்ட் யூ see that all these are the covalent bonds between carbon and carbon. அண்ட் ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்மளோட van der Waals force of attraction அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு fullerenes. Fullerenes are synthesized in the laboratory at high temperature and pressures. So இந்த fullerene எப்படி இருக்கும் அப்படின்னா, they are discrete molecules. It can be in the form of either C32 or C60 or C70. புரிஞ்சுதா? ஸோ கார்பன் 32 கார்பன்ஸ் பாண்ட் ஆகலாம், இல்லை 50 கார்பன்ஸ் பாண்ட் ஆகிருக்கலாம், இல்லை 60 கார்பன்ஸ் பாண்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாண்டிங் வித் ஈச் அதர் மேக்ஸ் அ fullerene. இப்போ C16 எடுத்துக்கிட்டோம்னா that is called Buckminster fullerene or it is called a buckyball. ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, it will have all carbons at sp2 hybridization and you will see that it is made up of cage like structures. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், it is made up of carbon and carbon bonds together. It makes a cage like structure and you see that there are around 26 membered rings and 12 5-membered rings. So 6-membered rings எவ்வளோ இருக்கும்னா fullereneல 20யும் 5-membered rings வந்து 12ம் இருக்கும். I hope you know what is 6-membered ring. So this is a 6-membered ring. இது 6-membered, இது 5-membered. Okay, and you see that each carbon atom is bonded to 3 other carbon atoms, and again like in graphite you have one valency unsatisfied. இல்லையா, ஒரு எலக்ட்ரான் அங்கே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு, எக்ஸ்ட்ராவாக இருக்கு அங்கே பாண்ட் ஆகாமல். அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து it is responsible for the formation of delocalized pi bonds. Okay, and that delocalized pi bond gives the aromatic character to these molecules. Aromatic character அப்படின்னா என்ன? It makes the molecule aromatic in nature. So aromaticity is altogether a different topic. நம்ம aromatic compoundsனா என்னென்ன criteria இருந்தால் அந்த compound aromatic-ஆக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம in detail-ஆக இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். Okay, and you see that the CC bond distance is around 1.44 Armstrong. Carbon-carbon single bond distance 1.44 Armstrong, carbon-carbon double bond distance 1.38 Armstrongs இருக்கு. So naturally number of bonds increase ஆக bond length கம்மி தான் ஆகும். அதாவது we call it as the bond order. So here you see the bond order is 1. That is the number of bond between carbon and carbon is 1. So the bond distance is 1.44 Armstrong. But இங்கே பார்த்தீங்கன்னா bond order 2. It is having 2 bonds between these 2 carbons. இல்லையா? So when the bond order increases from 1 to 2, naturally the bond distance will decrease. That's why you see from 1.44 it has come to 1.38 Armstrongs. நம்ம carbon nanotubes அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So first let us look at the structure of carbon nanotubes. So இங்கே பாருங்க, இதுதான் carbon nanotube. Okay, so இந்த carbon nanotube-ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, how is it made up of அப்படின்னா, carbon nanotubes are made up of different methods. There also we go for high temperature, high pressure reactions wherein you can convert the bulk carbon into nano level carbon. Nano level carbon அப்படின்னா என்ன? What is 1 nano?
1 nanometer, it is equal to 10 power minus 9 meters. அப்போ 10 power minus 9 என்ன 1 divided by 10 power 9. அப்போ 1-ஐ 10 power 9 டைம்ஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சு பாரு எவ்வளோ சின்ன வேல்யூ அது அப்படின்னு. அப்போ கார்பனை நம்ம அவ்வளோ ஸ்மாலர் சைஸுக்கு நம்ம கொண்டு போகிறோம். தட் இஸ் கால்ட் அ கார்பன் அட் நானோ லெவல். ஸோ கார்பன் நானோ டியூப் அப்படிங்கிறத நம்ம சிந்தசைஸ் பண்ணுவோம் லெபார்டரியில். தட் இஸ் அகெயின் ஒன் அதர் ஆலோட்ரோப் ஆஃப் கார்பன். ஸோ சேம் கார்பனை டைமண்டாகவும் அதை அந்த ஃபார்மில் பார்க்கலாம், சார்கோலாகவும் பார்க்கலாம், அட் த சேம் டைம் கார்பன் நானோ டியூபாகவும் நம்ம பார்க்கலாம். மூணுமே கார்பன் தான், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் மட்டும் வேறு வேறு. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸு அதோட சைஸு இதெல்லாம் வேறு வேறையாக இருக்கிறனால ஒன்றுக்குமே வேறு வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் electrical conductivity, it can be used in electronics, and also these carbon nanotubes have a very important applications in catalysis. Other catalysts are use pandrom. It is used in medicinal field, pharma, many other applications are there. Even in polymers we can use this carbon nanotubes. Next, coming to graphene. Graphene அப்படினா என்ன? That is also one other form of carbon. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது, அண்ட் இட் இஸ் பிளேனார். இட் இஸ் ஹேவிங் அ பிளேனார் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் லுக்ஸ் லைக் அ ஹனி கோம்ப். ஒரு ஹனி கோம்ப் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு, இல்லையா? ஸோ தென் கிராஃபீன் எடுத்துக்கிட்டாலும் இட் ஹேஸ் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் industries. Now let's go to one of the very important compound of carbon, which is carbon monoxide. It is important as well as a toxic compound. So in the carbon monoxide எப்படி prepare பண்ணலாம்? When you take carbon and react it with oxygen, you get carbon monoxide. Industrially we can prepare carbon monoxide by reaction of carbon with air such that it gives carbon monoxide and nitrogen, which is also called producer's gas. Okay, now when you pass this producer gas through a solution of copper 1 chloride, which is CuCl. Here the oxidation state of copper is +1. So in the copper 1 chloride oda in the producer gas nama pass pannamna, we get this solution CuCl CO.2H2O. Now at reduced pressures this solution will release pure carbon monoxide. In the pure carbon monoxide adu release pannum. So this is one method of preparation. Other method of preparation is when you take this when you take this methanoic acid, that is formic acid, and you treat it with concentrated sulfuric acid, which is also called a dehydrating agent, you get carbon monoxide, CO plus H2O plus H2SO4. இப்போ நம்ம carbon monoxide ஓட properties பத்தி பார்க்கலாம். First property, it can burn with air forming carbon dioxide. You know very well when carbon monoxide reacts with oxygen, you get carbon dioxide. Then when carbon monoxide is treated with chlorine, you get COCl2, which is called phosgene gas, and it is highly poisonous in nature. Okay, then carbon monoxide can act as strong reducing agent. That means it can reduce the oxides to its metal. So when you take carbon monoxide with Fe2O3, you get Fe along with carbon dioxide as the product. And then at high temperatures, when carbon dioxide and hydrogen are reacted, this carbon monoxide and hydrogen, which is known as syngas, when it is reacted, it forms methanol. Okay, then in a process called oxo process. What is oxo process? That is the formation of propanaldehyde by taking ethane along with
carbon monoxide and hydrogen. So this is an alkene which is called ethene, right? C2H4, which has the general formula CnH2n. So it is naturally a alkene. Okay, so when you take alkene along with carbon monoxide and hydrogen, that is syngas, you get propanaldehyde as a product. So that process is called oxo process. Not only that, in Fischer-Tropsch synthesis, you see that carbon monoxide reacts with hydrogen, that is syngas, in the presence of metal catalyst to form saturated and unsaturated compounds. You can see that around 500 to 700 Kelvin, you get alkanes, which are your saturated compounds, then alkenes, which are unsaturated compounds. So you must remember the temperature along with the catalyst, which is any metal catalyst like platinum or palladium can be used. Then carbon monoxide forms numerous complex compounds, like you can see nickel tetracarbonyl, then iron pentacarbonyl, then chromium hexacarbonyl. So all these are your coordination compounds, or we call them as complex compounds. And in this given complex compounds, you see that the oxidation state of the metal is 0, because CO is a neutral ligand. All right, it forms various complex compounds. Now looking at the structure, you see that in between carbon and oxygen in the carbon monoxide molecule, you have 3 pairs of electrons which are bonded. We call it rather bonding electrons. அப்படிதானே இதுக்கு பேர் என்ன? Bonding electrons. எத்தனை bonding electrons இருக்கு? மொத்தம் 6 bonding electrons இருக்கு. We can call it as 3 pairs of bonding electrons. And carbon monoxide oda structure pathina, it is a hybrid of this. The rendu canonical form oda hybrid or rendu resonance structures oda hybrid structure da carbon monoxide eduthukkom. Okay, you can see that the bond distance between C and O is 1.128 Armstrongs, or in picometer 112.8 picometers. And you see that when you compare carbon and oxygen, oxygen is more electronegative. That has been given here in represented in red. That's more electronegative than carbon. Then let us see the uses of carbon monoxide. Equimolar mixture of carbon and hydrogen, which is called your syngas. Also carbon monoxide and nitrogen equimolar mixture, which is called producer gas. It is important in industrial fuels. Then carbon monoxide is used as a very good reducing agent in metallurgical processes. We have already seen that in metallurgy. And carbon monoxide is a very important ligand in coordination compound formation. Okay, இப்போ பார்க்க போற compound carbon dioxide. So carbon dioxide அது combined formலையும் இருக்கு, native formலையும் நமக்கு atmosphereல கிடைக்குது. In atmosphere we see that there is 0.03% of carbon dioxide that is present. Combined formல எப்படி இருக்கு அப்படினா carbon dioxide வந்து calcium carbonate formலையும் magnesium carbonate ஓட formலையும் occur ஆகுது. இப்போ carbon dioxide எப்படி prepare பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். First, on industrial method, we take carbon monoxide and treat it with oxygen at high temperatures to form carbon dioxide. You can see that the delta H value is 394 kilojoules per mole. When delta H is positive, நம்ம thermodynamics ல பார்த்திருப்போம், இது வந்து positive value இல்லையா? delta H பாசிட்டிவா இருக்கு அப்படினா இந்த reaction endothermic reaction அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் நம்ம கார்பன் மோனாக்சைடை ஆக்சிஜனோட, அதாவது ஏரோட ஹீட் பண்ணுறோம். அப்போ you get carbon dioxide. Then another method is calcination of CaCO3, that is lime. CaCO3 நம்ம என்னன்னு சொல்லலாம்? லைம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த CaCO3 நம்ம decompose பண்ணா we get calcium oxide and CO2. So these are the industrial methods of preparation of CO2. Then we go to
laboratory method. This is the lab method for preparation of carbon dioxide. Here we take calcium carbonate and treat it with dilute hydrochloric acid so that we get calcium chloride on evolution of carbon dioxide and water. Okay. Next, carbon dioxide oda properties பார்க்கலாம். நமக்கு தெரியும் carbon dioxide எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெருப்பு எரியுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபயர் வில் பி புட் ஆஃப், ரைட்? ஸோ வி கால் தி CO2 as a non-flammable gas. Of course it is colorless, okay, and you see the critical temperature is around 31 degrees Celsius and it can be easily liquefiable, okay. Next, the carbon dioxide அதோட chemical property என்ன அப்படின்னு பார்த்தா, you know that carbon is a non-metal and non-metal oxides are acidic in nature. So there you see carbon dioxide is of course a very stable and a acidic gas. When you heat this carbon dioxide around 3100 kelvins, you see that around 75 to 76% of CO2 decomposes to form carbon monoxide and oxygen. இப்போ அந்த 3100 கெல்வினை விட இன்னும் ஹையர் டெம்பரேச்சர்ஸ்க்கு நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடை ஹீட் பண்ணால் இட் வில் டீகம்போஸ் இன்டு கார்பன் அண்ட் மாலிகுலர் ஆக்சிஜன், ஓகே. தென் இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரெடியூசிங் பிஹேவியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் அ மிஸ்டேக். அதனால தான் நான் டெலிபரேட்டாக இந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யூ நீட் டு சேஞ்ச் திஸ் ஆஸ் oxidizing behavior, okay. Why we call carbon dioxide as an oxidizing agent? We don't call it as a reducing agent, we call it as a oxidizing agent. Maybe it is not a strong oxidizing agent, we can say it is a weak oxidizing agent. இது எப்படி நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம்? இந்த ரியாக்ஷன் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு எடுத்து மெக்னீஷியம் கூட ட்ரீட் பண்ணும்போது யூ கெட் மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் கார்பன். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? மெக்னீஷியம் ஹேஸ் காட் ஆக்சிடைஸ்ட் when you treat it with carbon dioxide, right? So carbon dioxide is giving oxygen to magnesium, so it is oxidizing magnesium, thereby reducing itself. Carbon dioxide ல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன். ஸோ ஃப்ரம் தி CO2 ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அதனால தான் நம்மளுக்கு கார்பன் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் வை வி சே CO2 is acting as a oxidizing agent and not a reducing agent, okay. Then let us understand what is water gas. Water gas அப்படின்னா என்ன? Water is H2O and here we talk about carbon monoxide and H2O, which is a mixture of carbon monoxide and H2O, that is called your water gas. So how does this form basically? When you pass CO2 in hydrogen, you get what? Hydrogen is getting oxidized, இல்லையா? இங்கே என்ன நடக்குது? CO2லேருந்து இப்போ ஒரு ஆக்சிஜன் வந்து H2க்கு கொடுக்குறோம் இல்லை? அப்போது H2 is getting oxidized to water and carbon dioxideலேருந்து ஒரு ஆக்சிஜன் கம்மியாகுது இல்லையா? That's why we get carbon monoxide. So here carbon dioxide is getting reduced because it is losing one oxygen. So இங்கேயும் it is acting as a oxidizing agent because CO2 is oxidizing hydrogen as water molecule and CO2 is getting reduced to CO. ஓகே, இங்கே நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு கூட பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +4 ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கூட சொல்லலாம் ஆக்சிடேஷன் நம்பரை, ஓகே. ஸோ CO2வில் கார்பனுக்கு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், COவில் கார்பனுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ +4லேருந்து +2 என்னது? ரிடக்ஷன் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். So when there is a decrease in oxidation state, it is called reduction. So CO2 is getting reduced to CO, which is the nature of a oxidizing agent. Oxidizing agent will oxidize the other substance and it will reduce itself. அதுதான் இங்கே நடந்திருக்கு, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு CO2 வந்து acidic substance நான் சொன்னேன். We all know all
metal oxides are basic and all non-metal oxides are acidic. Sometimes even amphoteric oxides kuda irukum, but mostly all non-metal oxides are acidic in nature. Appo CO2 being a non-metal oxide is of course acidic. CO2 நம்ம வாட்டரில் பாஸ் பண்ணும்போது we get carbonic acid H2CO3. H2CO3 further cleaves as H plus and HCO3 minus. Okay, so since this H2CO3 has a capability to donate a H plus, it is said to be an acid. Look at the Lewis structure of CO2. So you can see that carbon has how many sigma bonds here? This is one sigma, this is one sigma, this is one pi, this is one pi. So basically there are 4 bonding electron pairs. 4 bonding electron pairs and inge onnu, inge onnu, inge onnu, inge onnu. 4 non-bonding electron pairs. Bonding electrons pairs எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. Non-bonding electron pairs CO2ல 4 இருக்குது. Okay, you can see the bond distance or the bond length between carbon and oxygen is 116.3 picometers. And here you can see the resonance structures of carbon dioxide. It is a very stable molecule because it exists in these resonance forms or canonical forms. ஒரு moleculeக்கு எவ்வளோக்கு எவ்வளோ resonance structures இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த molecule stable. So here you can see that CO2 can definitely have a resonance in it, hence it is a stable molecule. Now let us see the uses of carbon dioxide. Carbon dioxide எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரு ரியாக்ஷனை இனர்ட் அட்மாஸ்ஃபியரில் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அங்கே யூஸ் பண்ணலாம் in order to make a inert atmosphere. Then biologically CO2 is used in a process, very important process called photosynthesis, and then it is used in fire extinguishers and as a propellant gas, and it is used in beverages in order to make carbonated drinks. Also it's used in production of foam. இப்போ பார்க்க போகிற காம்பவுண்ட் சிலிக்கான் டெட்ராக்ளோரைட். ஸோ இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, சிலிக்கா எடுத்துட்டு கார்பன் கூடயும் குளோரின் கூடயும் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கலி ட்ரை குளோரின் கூட. ட்ரை குளோரின் அப்படின்னா என்ன? வித்தவுட் மாய்ஸ்சர், தட் இஸ் கால்ட் ட்ரை குளோரின். ஓகே, ஸோ வென் யூ டேக் சிலிக்கா, சிலிக்கா இஸ் நத்திங் பட் SiO2, சிலிக்கா டயோக்சைடை தான் நம்ம சிலிக்கான்னு சொல்லலாம். ஸோ வென் யூ டேக் திஸ் சிலிக்கா and you pass dry chlorine with carbon, you get silica tetrachloride with evolution of carbon monoxide. And on commercial scale, you treat silica with HCl to form silica tetrachloride. Now let us see the properties of silicon tetrachloride. So silica tetrachloride is a colorless fuming liquid and it freezes at -70 degree Celsius. And in moist air, silica tetrachloride is hydrolyzed to form silica tetrahydroxide along with HCl. So silicon tetrachloride நம்ம hydrolyze பண்ணா இந்த 4 குளோரின், இங்கே 4 ஹைட்ரஜன் கூட 4 HCl ஃபார்ம் ஆகிடுது. ரிமைனிங் இருக்கிற 4 OH will come and form SiOH4, which is silica tetrahydroxide. Then this silicon tetrachloride is also hydrolyzed with moist ether. Ether mediumல இதை hydrolyze பண்ணோம்னா we get linear perchlorosiloxanes, which has the structure SiCl2O n times SiCl3 with a Cl. அதாவது சிலிக்கா டெட்ராக்ளோரைடு, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு Cl,
இங்கே SiCl3. So silica tetrachloride க்கு நடுவுல you have this SiCl2O. இந்த this is basically that monomer. Okay, this is called perchlorosiloxane, where N can range from 1 to 6. Then coming to alcoholysis. Alcoholysis அப்படினா என்ன? Treatment of silicon tetrachloride with alcohol. Alcohol ஓட ட்ரீட் பண்ணா we get tetraethoxysilanes with evolution of chlorine. Then ammonialysis, that means treating silicon tetrachloride with ammonia at 330 Kelvin in ether medium, you get chlorosilazanes. Okay, this is the structure of chlorosilazanes. You have SiCl3 on both the ends bonded to NH. For uses of silicon tetrachloride pakla, silicon tetrachloride can be used in semiconducting materials, and also it is used in manufacture of silica gel, silicic esters, and it is used as a binder for ceramic material. Now let us see what are silicones. Silicones are organosilicon polymers. What do you mean by organosilicon polymer? Organo அப்படினாலே ஒரு organic group அங்க இருக்குன்னு அர்த்தம். It can be any alkyl group, like any R group. Okay, so ஒரு alkyl group ஒரு silicon கூட bond பண்ணா அதை நம்ம organosilicon அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? So whenever there is a organic group like a R group, an alkyl group or aryl group which is attached to a silicon, it's called a organosilicon polymer. Polymer அப்படினா என்ன? Many monomers join to form a polymer. Okay, so polymers are big chain compounds. பெரிய chain கொண்ட compounds தான் polymers. அப்போ அந்த பெரிய chain compounds எப்படி ஃபார்ம் ஆகுது? சின்ன சின்ன யூனிட்ஸ் ஆட் ஆகும்போது தான் நம்மளுக்கு பெரிய செயின் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஸ்மால் யூனிட்ஸை தான் நம்ம மோனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிகர் செயினை தான் பாலிமர் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கனோசிலிகான் பாலிமர்ஸ் அப்படின்னா an organic group is connected to a silicon and it is acting as a polymer. Okay, now let us understand why the name silicon. So silicon அப்படிங்கிற நேம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கீட்டோன் அப்படிங்கிற நேமு கொஞ்சம் சிமிலராக இருக்கு இல்லையா? சிலிகான், கீட்டோன். ஸோ இந்த நேம்ஸ் ரெண்டும் சிமிலராக இருக்க மாதிரி அதோட ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா சிலிகானுக்கு ஃபார்முலா R2SiO, which is silica has 4 valency like that of your carbon. So there are 2 R groups attached to a double bonded oxygen like this. So that is why we call this as a silicone. It is just similar to a ketone. அப்படிதானே? RCOR dash அது மாதிரி RSI double bond O R dash அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம சிலிகோன்ஸ்னு சொல்கிறது. Then you see that these silicones can either be linear or they can be cross-linked. நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். லீனியர் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தால் அதை லீனியர்னு சொல்லுவோம். cross-linked அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் செயினும் இன்னொன்று கூட கீழே ஒரு லேயர் கூட லிங்க் ஆகிருக்கிறது தான் நம்ம cross-linked அப்படின்னு சொல்லுவோம். ஸோ these are all the types of polymers, and because of their very high thermal stability they are called high temperature polymers. So it's of very good applications. So they act as high temperatures polymer. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அது என்ன ஆகாது? அந்த சிலிகோன்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம நிறையா அப்ளிகேஷன்ஸில் அதை யூஸ் பண்ணலாம். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நான் சொல்கிறேன். First let us see the preparation of silicones. So silicones are prepared by dialkyl dichlorosilanes. So this is your dialkyl, ரெண்டு ஆர் இருக்கா? டைக்ளோரோசிலேன், இதுதான் அது. இந்த டைஆல்கைல் டைக்ளோரோசிலேன் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ரெண்டு குளோரின்ஸும் ஹைட்ரஜனோட ஹெச்சிஎலாக வெளியில் போயிட்டு ரெண்டு OH குரூப் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடுது. In the place of chlorines, 2 OH is getting substituted, right? And then these silicon with 2 OH, which is basically your silicones, இல்லையா?
இந்த சிலிக்கோன்ஸ் ஒன்னோட ஒன்று கண்டென்ஸ் ஆகுது. தே ஆர் அண்டர்கோயிங் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். கண்டென்சேஷன் ரியாக்ஷன்னா என்ன? Two molecules add up by eliminating smaller molecules like water or CO2 or ammonia like that. அப்போது இந்த ரெண்டு சிலிக்கோன்ஸும் ஆட் ஆகும் போது ஒரு ஹெச்சும் ஒரு ஓஹெச்சும் வெளியில் போகும். அப்போ உனக்கு OH SI R bond R bond O bond SI R bond R OH இப்படி ஃபார்ம் ஆகும். அப்படி தானே இல்லையா? Now இது திரும்ப இன்னொரு சிலிக்கோன் கூட ஆட் ஆச்சுன்னா HOH போகும். திரும்ப யூ வில் கெட் அ செயின் லைக் திஸ். இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிமர்னுங்கிறோம். ஏன்னா இது ஆட் ஆகி இதே மாதிரி இன்னொரு யூனிட் கூட ஆட் ஆகிட்டு பெரிய செயினாக ஃபார்ம் பண்ணி போகும். ஸோ தட் இஸ் த பாலிமர் ஆஃப் சிலிக்கோன். ஓகே, ஸோ யூ see that this reaction which takes place by taking dialkyl dichlorosilanes or diaryl dichlorosilanes. அப்போ இந்த R group வந்து either alkyl group-ஆக இருக்கலாம் இல்லை aryl group-ஆக இருக்கலாம். aryl groupனா என்ன? aromatic group. இந்த மாதிரி which are prepared by passing vapors of RCl or an aromatic ஒரு chlorobenzene அந்த மாதிரி. If you pass that over silicon at 570 Kelvin with copper as catalyst, you will get dialkyl dichlorosilane. அதை தான் ஃபர்தராக நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணி நம்ம இப்படி பெரிய செயின்ஸாக பாலிமர்ஸாக கொண்டு வரோம். ஓகே, now not only we hydrolyze dialkyl chlorosilanes, we can also hydrolyze monoalkyl chlorosilanes. மோனோஆல்கைல்னா என்ன? ஒரே ஒரு R குரூப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டைஆல்கைல் R2SiCl2, ரைட்டா? இங்கே வந்து மோனோ. ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? வி கெட் காம்ப்ளெக்ஸ் cross-linked polymers. So this is your cross-linked polymer. Can you see here? ஒரு சிலிக்கான் ஆக்சிஜனும் அப்படியே அடுத்தடுத்த மோனோமரோட இப்படி cross-link wise attach ஆயிருக்கு. So that is called cross-linked. So this is called a cyclic polymer. This is called a linear polymer. I'll show you. See here. Linear silicons parunga. These are obtained by hydrolysis and subsequent condensation of dialkyl diaryl silicon chlorides. நம்ம போன வாட்டி பார்த்த ரியாக்ஷனே தான். dialkyl dichlorosilicane இல்லையா? இதை எடுத்து H2O பாஸ் பண்ணோம்னா ஒரு Clக்கு பதிலாக ஒரு OH வந்துடும். திரும்ப இன்னொரு H2Oவில் இந்த Clக்கு பதிலாகவும் OH ஃபார்ம் ஆகிடும் இல்லையா? ஃபர்தராக இந்த மாலிக்யூல் இதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல் கூட ரியாக்ட் ஆகி பாலிமர் ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம ப்ராக்கெட் போட்டு n டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வேறன் யூ வில் ஹேவ் RSiR bond O n டைம்ஸ். இந்த யூனிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். அதனால் அது பாலிமர்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் வாட்? இன் அ லீனியர் ஃபேஷன் இல்லை? இது ஸ்ட்ரெயிட் செயின்டாக லிங்க் ஆகிட்டே போகிறனால அதுக்கு பேர் லீனியர் சிலிகான்ஸ். These are your silicon rubbers. Silicon rubbers are, you see that these silicons are bridged with a methylene or similar groups. Methylene அப்படின்னா என்ன? ஒரு CH2 குரூப்பால் இந்த சிலிகான்ஸ் பிரிட்ஜ் ஆகிருக்கும். அதுதான் silicon rubbers. Silicon resins அப்படின்னா they are obtained by blending the silicone with organic resins such as acrylic esters. So acrylic esters are one other form of polymer. Okay, they are used in making polymers. So that is a organic resin. அதை எடுத்து இந்த சிலிக்கானோட நம்ம react blend பண்ணும்போது we get such silicone resins. Then you can see cyclic silicone. So இது வந்து பாருங்க, இது ஒரு cyclic-ஆ இருக்கு இல்லையா? நம்ம எப்படி organic compound cyclic compounds பார்க்குறோம்ல, அது மாதிரி இது cyclic silicones which have which upon hydrolysis of R2SiCl2 you get this cyclic silicones. Cross-linked silicones அது எப்படி நம்ம manufacture பண்ணுறோம் அப்படின்னா, we take
மோனோ ஆல்கைல் ட்ரைக்ளோரோ சிலிக்கான். அதை எடுத்து நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது 3 சிஎலுமே OHஆல் சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ பேசிக்லி 3 HCl எலிமினேட் ஆகிட்டு 3 OH இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ யூ கெட் திஸ். நவ் திஸ் வில் அண்டர்கோ பாலிமரைசேஷன். அதாவது இது இன்னொரு யூனிட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று காமிக்கிறேன். RSiOH OH OH. இது இன்னொரு யூனிட் கூட என்ன ஆகும்னா இந்த H இந்த OH வெளியில் போயிடும், இந்த H இந்த OH வெளியில் போயிடும், இந்த OHம் இந்த Hம் வெளியில் போயிடும். அப்போது இட் will join in a cross-linked fashion, right? இந்த O bond வந்து இங்கே ஜாயின் ஆகும், இந்த O bond இங்கே ஜாயின் ஆகும், இந்த O bond இது கூட ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி cross-linked ஜாயின் ஆகும்.